தாவேக நிர்வாக குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக செங்கோட்டையன் தற்போது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். 50 ஆண்டுகளுக்கு பின்பு தற்போது செங்கோட்டையன் தனது பாதையை மாற்றியிருக்கிறார். செங்கோட்டையனுக்கு தாவேகவில் பதவியானது வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் காவியா வழங்கிட கேட்கலாம். காவியா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிவிதா. அதிமுகவில் இருந்து விலகி தொடர்ந்து தாவேகாவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தற்போது விஜய் முன்னிலையில் இணைந்திருக்கிறார். முன்னதாக அதிமுகவில் இருந்து இபிஎஸ்-ஆல் செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருந்தார். அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கி வந்த செங்கோட்டையனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து நீக்கினார். இதனால் கடும் அதிருப்தியில் இருந்த செங்கோட்டையன் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சியில் இணையப் போவதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. அதற்கேற்ப சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் அப்பாவுவை சந்தித்த செங்கோட்டையன் கோபிச்செட்டிப்பாளையத்தின் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுக கொடி கட்டிய கார், கையில் பச்சை குத்தப்பட்ட அதிமுக கொடி என சட்டைப்பையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் புகைப்படம் ஆகியவற்றுடன் எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையன் துறந்தது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சென்னை பட்டணப்பாக்கம் அலுவலகத்தில் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் ஆகியோருடன் விஜய் நேற்று முக்கிய ஆலோசனை நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பட்டினப்பாக்கம் சென்று விஜயை செங்கோட்டையன் சந்தித்தார். சுமார் 2 மணி நேர ஆலோசனை முடிந்த பிறகு செங்கோட்டையன் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் பதிலளிக்காமல் சென்றனர். இதனிடையே செங்கோட்டையன் உடனான விஜய் ஆலோசனை 2 கட்டங்களாக நடைபெற்றதாக முன்னதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்து தற்போது சென்னை பனையூர் அலுவலகத்திற்கு பல்வேறு பரபரப்புகளுக்கு மத்தியில் முன்னதாக விஜய் வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்தே செங்கோட்டையனின் பல்வேறு ஆதரவாளர்கள், குறிப்பாக 500க்கும் மேற்பட்டோர் பனையூர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனைத் தொடர்ந்து பரபரப்புகளுக்கு மத்தியில் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் கோபி எம்எல்ஏவுமான செங்கோட்டையன் பனையூர் அலுவலகத்துக்கு வந்தடைந்தார். அவருக்கு ஆதவர்ஜுனா, நிர்மல்குமார் உள்ளிட்ட தாவேகாவின் முக்கிய நிர்வாகிகள் வரவேற்பளித்து அவரை உள்ளே அழைத்துச் சென்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தன்னை தாவேகாவில் கரைத்துக் கொண்டிருக்கிறார். பல்வேறு ஆண்டுகளாக அதிமுக தொடங்கிய காலத்திலிருந்து அதிமுக தொண்டனாக விளங்கி வந்த செங்கோட்டையன் தற்போது தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். 2026 சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தொடர்ந்து செங்கோட்டையனின் இந்த முடிவானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சற்று நேரத்தில் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து தனது வியூகங்களை வெளிப்படுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவியா.